வாழ்த்துக்களும் பிளாசம் அறக்கட்டளைகளுக்கு வரவேற்பும் கொடுத்த பங்குத்தந்தை அவர்களுக்கு பிளாசம் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணம் இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய சமுதாயத்தை மாற்றக்கூடிய உரிமையும் சக்தியும் இருக்கின்றது என்பது ஒருபோதும் ஒருவராலும் மறுக்கப்படக்கூடாது, மறக்கவும் கூடப்படாது. சிறுவர்கள்தான் நாளைய உலகம் என்பது சான்றோர்களின் கருத்துக்கள். அந்த சான்றோர்களும் சிறுவர்களாக இருக்கும்போது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம் அதுவே. நாட்கள் கடக்க கடக்க சிறுவர்களாய் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் வளர்ந்த பிறகு அது என்னமோ சொல்லிக் கொடுத்த பாடங்கள் அனைத்தும் காற்றோடு போய் விடுகின்றன. அப்படி இருக்கக்கூடாது. எப்படி ஒரு மனிதனுக்கு பசிக்க பசிக்க உணவு தேவைப்படுகிறதோ அது போன்றுதான் கல்வி என்பது எப்போது படித்தது மறக்கப்படுகின்றதோ அப்போதெல்லாம் திரும்ப திரும்ப அதை படித்து படித்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கல்வியின் கருத்துக்கள். இப்போ எனக்கு உதவி செஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ். எங்கள் ஊர் வந்து பசவனாபுரம். எஃப்எம்எம் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் அவங்களே இல்லைன்னா கல்வி எப்படி இருக்கு அப்படின்னே தெரியாமல் இருக்கும். அப்படி ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து காலேஜ் முடிச்சு எங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்களுடைய உதவிக்கரங்கள் எங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிட்டே இருந்தது. இன்னும் அவங்களுடைய உதவி எங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்றதுல பெருமிதம் கொள்கிறோம். ஒரு சின்ன சின்ன ஒரு அப்பப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். எத்தனையோ சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க. நமக்கு உதவி அப்படிங்கிறது எப்போதும் அது திருப்பி கொடுக்கவே முடியாது இல்லைங்களா? ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னா அந்த கடனை நம்ம என்ன பண்ண முடியாது, திருப்பி கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரே ஒரு இதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த கையில வாங்கினோம்னா இந்த கையில உதவி செஞ்சுட்டு போயிடணும் அப்படிம்பாங்க. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட நாம பெறப்பட்ட உதவி பிறருக்கும் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் அது மிகப்பெரிய ஒரு கல்வியின் கருத்துக்கள். அந்த மாதிரி தான். ஸோ இந்த கத்தேன் அப்படின்ட்டு ஒரு பேரறிஞன் சொல்லுவாங்க. என்ன தெரியுங்களா? ஒரு கையில வாங்குறது மறு கையிலும் கொடுத்துட்டு போயிடணும். நம்ம கொண்டு வர்றத எப்பவும் கொண்டு போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள். குழந்தைகளுக்கு வருவோம். எப்பவும் நம்ம குழந்தைகள் எல்லாமே வந்துட்டு சர்ச்சுக்கு வருவீங்க. ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் நமக்கு எப்பவும் அறிவுரை சொல்லிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? அது எப்பவும் சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க எப்பவும் கேட்டே இருங்க. எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, கேட்க கேட்க தான் நம்மளுடைய அறிவு ஞானம் பெருகிட்டே இருக்கும். நமக்கு அறிவுரை சொல்றவங்க நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மறந்துடுவோம். அப்புறம் என்ன ஆகும்? ஓட்டி விட்டு ஆடு மாடுகளால் எப்படி போகும்? ஜாலியாக அங்கங்கே ஓடிட்டு இருக்கும். இப்படி ஓடு, அப்படி ஓடு, இப்படி ஓடு அப்படின்ட்டு. ஓகே. ஸோ குழந்தைங்க வந்துட்டு எப்பவும் படிப்பை நிறுத்திடாதீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு படிப்பு நிறுத்தக்கூடிய சூழ்நிலை வந்தால் அவர்களை நாடி நான் கல்வியை தொடரணும், நாங்கள் வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிறத கேளுங்க. அதுக்காக வந்துட்டு கஷ்டங்கள் இருக்கு, அது இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம கல்வியை நிறுத்திடவே கூடாது. அடுத்தது பெண் குழந்தைகள் தான் இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய இதுல முதலிடம். பெண்கள் இல்லை என்றால் வாழ்வே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அம்மா இல்லைன்னா நம்மள பிறந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா? தாய் தான் அடுத்த தலைமுறை. தாய் இல்லை என்றால் யாரும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எப்படியோ அந்த மாதிரிதான் பெண் குழந்தைகள் தான் அடுத்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள். உங்களுடைய கல்விதான் முதலில் வேண்டும். ஒரு ஆண், 2 ஆண், 3 ஆண், வீட்டில் எத்தனை ஆண் பசங்க இருந்தாலும் எத்தனை பேர் படித்தாலுமே அதில் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்? ஒரு பெண் குழந்தை படித்தா மட்டும்தான் 100 பேர் அவங்க உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கருத்து. அதை மனசுல வச்சுக்குங்க. அப்படிங்கிறத பெண் குழந்தைகளுக்கான ஒரு சின்ன அறிவுரை. அடுத்தது தாய்மார்கள், பெற்றோர்கள், வயதில் மூத்தவர்கள் இருக்கிறீங்க. பெண் குழந்தைகளானாலும் சரி, உங்க குழந்தைகளானாலும் சரி, வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு அனுப்புங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சாங்க, உதாரணத்துக்கு ஒரு 10வது முடிச்சிட்டாங்க,
12வது முடிச்சிட்டாங்கன்னா வெளி உலகங்களே அவங்களுக்கு தெரியறதில்ல. அதுக்கு அடுத்தது அடுத்த வாழ்க்கைக்கு போயிடும், கல்யாண வாழ்க்கை அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஒரு கனவுகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். பெண் குழந்தைகளை வந்துட்டு தைரியத்தை சொல்லி வளர்த்துங்க. எந்த சூழ்நிலைனா அவங்க வந்துட்டு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இழக்கக்கூடாது என்பதுதான் பெற்றோர்களுடைய முதல் கடமையா இருக்கணும். ஏன்னா நீங்க தான் வந்துட்டு ஸ்ட்ராங், நீங்க தான் வலுவானவர்கள், நீங்க தான் தைரியம் கொடுக்கணும், நீங்க தான் வந்துட்டு வழி நடத்தணும். இது எங்களுடைய உங்க வயதில் சிறியவர்களானாலும் நாங்கள் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பங்கு தந்தை அவர்களை குழந்தைகளுக்கு புத்தகம் வழங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.